ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் 2023 24 எம்சிக்யூ 19 எம்சிக்யூவை பார்ப்போம். இதை என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிங்கன்னா, இந்த எம்சிக்யூ சொல்லப்பட்ட விஷயம் எம்சிக்யூ இதுதான். புவி சூரியனை, இது சூரியன். புவி சூரியனை R1 ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு வருது. அதில் கதி V1 கதியாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் சூரியனை R2 என்ற ஆரையில் ஒரு V2 என்ற வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு வருது. இப்போ வட்டப்பாதையில் ஒரு துணிக்க சுற்றுமாக இருந்தால் அதில் 2 விசைகள் தொலைப்போம். ஒன்று மைய நாட்ட விசை, அந்த மைய விலகல் விசைன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சமனாக இருக்குமென்னு சொல்லிதான் தான் அந்த பொருள் அந்த பொருளோ இல்லாட்டி ஒரு துணிக்கையோ அந்த வட்டப்பாதையை விலகாமல் சுற்றி கொண்டே இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால், இங்கே இந்த பொருள் ரெண்டுக்கும், அதாவது சூரியனுக்கும் செவ்வாய்க்கோ இல்லாட்டி புவிக்கோ இடையில் ஒரு திணிவு இருக்கிறபடியாக ஒரு ஈர்ப்பு விசையும் இதில் தொழிற்படும். அப்போ ஈர்ப்பு விசையும் தொழிற்படும். ஆகவே இந்த ஈர்ப்பு விசையையும் மைய விலகல் விசையும் சமப்படுத்துவமாக இருந்தால் நம்ம இந்த கேட்ட கேள்விக்குரிய விட எடுக்கலாம். அதாவது கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்படி சுற்றி கொண்டிருக்கிறதால இதில் வர V1 V2 என்ற விகிதத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி அதாவது சொல்ல வேணும். இதுதான் இதில் கேள்வி. ஆரம்பத்தில் இப்படி சுற்றுப்பாதையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல இப்போ நாங்கள் இங்கே 2 துணிக்கையும் திணிவு இருக்கிறதால நாங்கள் இதுக்கு முதல்ல மைய விலகல் விசை, மைய நாட்ட விசை, 2 மைய விலகல் விசை ரெண்டுமே உண்டு தான். இப்போ இங்கே 2 துணிக்கைக்கும் திணிவு இருக்கிறதால இதில் ஈர்ப்பு விசையையும் மைய விலகல் விசையும் நாங்கள் சமப்படுத்தணும். இப்போ மைய விலகல் விசையை நாங்கள் F விலகல் என்று எழுதினோம்னா M இன்ட்டு அந்த பொருளோட திணிவு இன்ட்டு V வர்க்கத்தின் R என்று நாங்கள் எடுக்கலாம். இதே ஈர்ப்பு விசையால் தொழிற்படுற விசைக்கு பார்த்தோம்னா, ஈர்ப்பு விசையால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஈர்ப்பு விசை F ஈர்ப்பு சமன் என்னென்று வரப்போகுதுன்னு சொன்னால், அதாவது இந்த உதாரணமாக நாங்கள் புவிக்கு M1 என்றும் இதுக்கு திணிவு M2 என்று போட்டோம்னு சொன்னால், இது M2 எடுத்தமாக இருந்தால், அப்போ 2 துணிக்கு இப்போ புவிக்கு நாங்கள் ஈர்ப்பு விசையை எழுதினோமான்னு சொன்னால், ஈர்ப்பு விசை புவிக்கு எழுதினமாக இருந்தால் இதில் வரணும் F ஈர்ப்பு எப்படி வரும்னா, G அகில ஈர்ப்பு மாறிலி, M அந்த சூரியன் திணிவு, அடுத்தது எங்களோட புவியிட திணிவின் கீழ் R R1 வர்க்கம் என்ற புவிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரமை கணிப்போம். இப்போ இது ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்துவோம். ஏனென்று சொன்னால், இந்த துணிக்கை அதாவது புவியோ செவ்வாயோ இதை விட்டு விலகாமல் மையத்தோடையே அந்த சுற்றுப்பாதையிலே சுற்றி கொண்டிருக்கிறபடியாக 2 விஷயம் சமப்படுறபடியால் தான் 2 சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மைய விலகல் விசை சமன் F மைய ஈர்ப்பு விசை. ரெண்டையும் முதல்ல சமப்படுத்தி ஒரு பொது சமன்பாட்டுக்கு நாங்கள் வருவோம். அப்போ எம்ன்றது என்ன, புவிக்கு நாங்கள் பாவிச்சோம்னா M1 V வர்க்க V1 ஏதாவது ஒன்று போட்டுக்கொள்ளலாம் R சமன் இதில் G M OM கீழ் R1 வர்க்கம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் நாங்கள் எடுத்து ஒரு பொதுவாட்டுக்கு போனோம்னா V வர்க்கம் என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா, இல்லை ஆரை வெட்டினோம்னா நேர்வீத சமன் 1 6க்கு சமனாக வரும். அதாவது நேர்வீத சமனாக இருக்கும். அப்போ நாங்கள் முதல்ல புவிக்கு பாவிச்சோம்னு சொன்னால், புவிக்கு இந்த சமன்பாடு நாங்கள் பாவிச்சமாக இருந்தால் V1 வர்க்கம் 1 R1 என்று வரும். அதே திருப்பி நாங்கள் செவ்வாய்க்கு பாவித்தோம்னா V2 என்ற வர்க்கம், ஏன்னா V2 தான் ஆரையாக இருக்குது, V2 என்ற வர்க்கம் 1 R2 என்று வரும். இப்போ நாங்கள் இதை ரெண்டையுமே என்ன செய்யலாம், 1 பிரித்து விட்டோம்னு சொன்னால் நேரடியாக என்ன வரப்போகுது, V1 V2 எங்களுக்கு வர்க்கம் மூலம் R2 R1 என்று வரும். இதுதான் அதில் விடையாக இருக்கும். இப்போ இந்த விடை எங்களுக்கு கேள்வியில் எத்தனாவது விடையாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் 3வது விடையாக இருக்குது. அப்போ விடை
விடை வந்து 3ஆவதாக இருக்குது.